السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துடைய மறுமையுடைய நலவுகளை உள்ளடக்கிய ஒரு ஆழமான ஒரு துஆவை கேட்டிருக்கின்றார். ஒவ்வொரு மாதமும் ஒரு துஆவை நாம் ஃபோக்கஸ் பண்ணி நாம் பாடமாக்கி வருகின்றோம், அதை ஓதி வருகின்றோம். இந்த மாதத்தின் துஆவாக அதை நாம் வைத்து அதை பாடமாக்கி அதை கவனித்து நாம் ஓதுவதற்கு முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விடயத்தை கேட்டு அந்த துஆவை கேட்பார்கள். முதலாவது கேட்பார்கள், அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி. யா அல்லாஹ், எனது மார்க்கத்தை, தீனை சரியாக்கி நீ சொன்ன முறையிலே எனது மார்க்கத்தை அமைத்து விடு. எந்த முறையிலே வாழுமாறு, எந்த மார்க்கத்தை எப்படி பின்பற்றுமாறு நீ குர்ஆனில் சொல்லியிருக்கின்றாய், உனது ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்லியிருக்கின்றாய். அந்த முறையிலே இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய, எடுத்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தது. ஒரு அருமையான துஆ. மார்க்கம் வந்திருக்கின்றது, இந்த மார்க்கத்தை வாழ்க்கையிலே எடுத்து நடப்பது ஒரு பக்கம். கண்ணியமானவர்களே, அனைவருக்கும் மார்க்கத்தை எடுத்து நடப்பதற்குரிய சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், யா அல்லாஹ், எனக்கு நீ தந்த இந்த மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடிய, பின்பற்றக்கூடிய, அதை வாழ்க்கையில் எப்படி பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்துவிடு. கேட்பாங்க, யா அல்லாஹ், அனைத்து காரியங்களின் பாதுகாப்பு எனது மார்க்கம் சரியாவதில் தான் இருக்கிறது. மார்க்கம் சரியாக இருக்கும் என்றால் மனிதனுக்கு அனைத்திலிருந்து பாதுகாப்பு இருக்கின்றது. கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆபத்துக்கள், கண்ணுக்கு தெரியாத ஆபத்துக்கள், குடும்பத்திலே வரக்கூடிய ஆபத்துக்கள், பொருளாதாரத்தில் வரக்கூடிய ஆபத்துக்கள், இப்படி உலகத்திலே வரக்கூடிய ஆபத்துக்கள், ஆகிரத்திலே வரக்கூடிய ஆபத்துக்கள், எல்லா ஆபத்திலிருந்தும் பாதுகாப்பு அல்லாஹ் அந்த தீன் இஸ்லாத்தை பின்பற்றுவதில் தான் இருக்கின்றது. அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் இஸ்மாவை, பாதுகாப்பை, உறுதியை வைத்திருக்கின்றாயோ அந்த மார்க்கத்தை சரியான முறையிலே பின்பற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தது. முதலாவது அதை ஓதுவோம். அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள், வ அஸ்லிஹ் லி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி. எனது துன்யாவையும் சீராக்கி. துன்யாவிலே நான் வாழுகின்றேன் யா அல்லாஹ், உன்னை வணங்குவதற்காகவே. வாழும் பொழுது இந்த துன்யாவிலே என்ன தேவை இருக்கின்றது, எனக்கு இந்த குடும்பத்துக்கு இந்த தேவை இருக்கின்றது, அந்த தேவையை பூர்த்தி செஞ்சுவிடு. நிறைய தேவைகள் இருக்கும், பொருளாதார ரீதியாக தேவைகள் இருக்கும், இதே போன்று குடும்ப ரீதியாக பல பிரச்சனைகள், இருக்கக்கூடிய தீர்வுகள், இதை தேடி நாம் நிறைய முயற்சிகள் செய்து கொண்டிருப்போம். நிறைய எதிர்பார்ப்புகள், தேவைகள் இருக்கும். இப்படிப்பட்ட தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்துவிடு. இந்த உலகத்தில் வாழ்கின்றேன் உன்னை வணங்குவதற்காக வேண்டும். எனவே வாழும் பொழுது இந்த உலகத்தில் என்ன தேவையோ அந்த தேவையை நிவர்த்தி செஞ்சு தந்து. வாஸ்லிஹ் லி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி. இந்த துஆவை ஓதுவோம். வாஸ்லிஹ் லி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி. மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள், وأصلح لي آخرتي التي فيها معادي. يا الله, எனது ஆகிரத்தை சீராக்கி. ஆகிரத் என்றால் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை, மீசானுடைய வாழ்க்கை. விசாரித்ததற்கு பின்னால் மனிதனுக்கு ஏடுகள் கொடுக்கப்படும் கட்டம், அதற்கு பின்னால் சிராத், அதை நடப்பது, அதற்கு பின்னால் சொர்க்கமா நரகமா என்ற முடிவு வரப்போகிறது. அந்த முடிவை நாம் அடைவது. இப்படிப்பட்ட ஒவ்வொரு கட்டத்தையும் சீராக்கி விடுகிறார். ஃபீஹா மஆதி. உலகத்தில் நான் எந்த திசையில் தான் வாழ்ந்திருந்தாலும், நான் எப்படிப்பட்ட நிலைமையில் அந்தஸ்தில் தான் இருந்திருந்தாலும், உன்னை விட்டு மறைந்து நான் உன்னை மறந்து வாழ்ந்திருந்தாலும் உன் பக்கம் தான் நான் வர வேண்டி இருக்கின்றது. உன்னை விட்டு தப்ப முடியாது யார். நான் எப்படி இருந்தாலும் நான் அந்த இடத்துக்கு வரத்தான் வேண்டும் யார். அப்படிப்பட்ட ஆகிரத்தை சீராக்கி.
இந்த ஆகிரத்துடைய ஒரு கட்டத்தையும் சரியாக ஆக்கி தர முடியாது. மூன்றாவது பாட்டு வாஸ்திஹ்லி ஆகிரதி அல்லதி ஃபீஹா மஆதி. நாலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள் வஜஅல் ஹயாத ஜியாததன் லீ ஃபீ குல்லி கைர். யா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கையை ஒவ்வொரு நலவிலும் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கக்கூடியதாக, ஒவ்வொரு நாளும் நல்ல விஷயங்களையும் அந்த வாழ்க்கையில் அதிகரிக்க வேண்டும். நல்ல விஷயம், நல்ல பண்பாடுகள், மற்றவர்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுப்பது, நல்ல இபாதத்துகளிலே நாம் ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டு போவது. இன்று இப்படி இருந்தோம், நாளை அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய நெருக்கத்திலே ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்திக் கொள்வது. இப்படி ஒவ்வொரு நாளும் எனது வாழ்க்கையிலே ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்தி விடுகிறார். குறைபாடு இருக்கக்கூடாது. நேற்றைய நாளை விட இன்றைய நாள் சிறப்பாக இருக்க வேண்டும். இன்று நாளை நேரம் தான் பிரதான தொழுகை ஜமாத்துடன் தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது என்றால் நாளை 5 நேரம் ஜமாத்துடன் தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. இந்த சுன்னத்தான தொழுகையிலே குறைபாடு இருக்கின்றால் இல்லையா, நாளை சுன்னத்தான தொழுகைகளை முழுமையான தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை தருகிறது. இன்று நான் படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நாளை நல்லதை கேட்டு எனது வாழ்க்கையிலே ஏதோ நிம்மதி அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை தருகிறது. ஒவ்வொரு நாளும் நல்ல விஷயங்களிலே எமது ஈமான், எமது அறிவுகள், எமது குடும்பங்கள் அதை அதிகரித்துக் கொண்டே போக வேண்டும். இதை கேட்பார் வஜஅல் ஹயாத, இப்படி வஜஅல் ஹயாத ஜியாததன் லீ ஃபீ குல்லி கைர். அஞ்சாவது பாடசாலை பரிசுத்தப்படுத்துவார்கள் வஜஅல் மௌத ராஹதன் லீ மின் குல்லி ஷர். யா அல்லாஹ், நான் இந்த ஒரு நாள் மௌத்தாக போகிறேன், அந்த மௌத்தை எல்லா ஷர்ரிலிருந்தும் நிம்மதி காணக்கூடிய கட்டமாக ஆகிவிடும். உலகத்தில் பல கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் எல்லா பிரச்சனையும் மௌத்துடன் முடிந்து போகக்கூடியதாக ஆகிவிடும். உலகத்திலும் கஷ்டப்பட்டு மறுமையிலும் கஷ்டப்படக்கூடாது. உலகத்திலும் கஷ்டப்பட்டு மறுமையிலும் கஷ்டப்படக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி சக்கராத்துடைய வேளையில் இருந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னார்கள், எனது வாப்பாவுக்கு ஏற்பட்ட கவலையே கை சேதம் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாத்திமாவே, இந்த நாளைக்கு பின்னால் உங்களது வாப்பாவுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. உலகத்தில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் தான் இருந்தாலும் மௌத்துடன் இந்த கஷ்டம் முடிவடைந்து போய்விட வேண்டும். மௌத்துக்கு பின்னால் எனக்கு நிம்மதி தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, யாரா மௌத்தை நிம்மதி காணக்கூடிய கட்டமாக ஆகி அதற்கு பின்னால் எந்த கஷ்டமும் கவலையில் வரக்கூடாது. யாரெல்லாம் அதற்கு பின்னால் எந்த கஷ்டமும் ஆகிரத்திலே எந்த கட்டத்திலும் வரக்கூடாது. வஜஅல் மௌத், எப்படி கேட்பார்கள், ஒரு வஜஅல் மௌத் ராஹதன் லீ மின் குல்லி ஷர். சரியான அஞ்சு துஆக்கள் கண்ணியமானவர்களே, இந்த துஆவை பாடமாக்குவோம். தொழுகைக்கு பின்னர் போதப்படும். அது கேட்டு ஆமீன் சொல்வது மாத்திரமல்ல, இதை பாடமாக்கி தனிப்பட்ட முறையிலே உணர்வை எடுத்து நாம் போதப்படுவது இன்ஷா அல்லாஹ். அதற்கு அல்லாஹ்விடத்தில் நிறைய நலவுகளை அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல விஷயங்களை தேடி அடைந்து பின்பற்றி அவரது திருப்தி அடையக்கூடிய அனைவரையும் வாக்குறுவானாக. வாக்கு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி